ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஞ்சி டீ. காலையில் வெறும் வயிற்றில் டீ குடிக்கிற பழக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பரானது இஞ்சி டீ தான். நம்ம சாதாரணமாக டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த இஞ்சி போட்டு டீ குடிக்கிறனால செரிமான கோளாறுகள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா நமக்கு போகும். அதே போல் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப முக்கியமானது இஞ்சி தான். அதை காலையில் வெறும் வயிற்றில் டீயில் போட்டு குடிக்கிறனால ரொம்பவே நல்லது. இன்றைக்கி 3/4 லிட்டர் பாலில் இந்த இஞ்சி டீ எப்படி போடுறதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு ஒரு மீடியம் சைஸான துண்டு இஞ்சி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுக்கணும், அதாவது துருகி வச்சுக்கணும். பால் கொதிக்க ஆரம்பிச்சோன்னையும் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு பாலை நல்லா லோ ஃப்ளேமில் போட்டு கொதிக்க விடணுங்க. இந்த மாதிரி நுரை பொங்கி வரும்போது அதை ஒரு கரண்டி வச்சு கிண்டி கிண்டி விடணும். 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம டீ தூளை சேர்க்கணும். நம்ம வீட்டில் நம்ம என்ன டீ தூள் யூஸ் பண்ணுறோமோ அதுவே போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு டீஸ்பூன் உங்களுக்கு போட்டால் நிறக்கும் அப்படிங்கிறது தெரியும் இல்லைங்களா? அந்தளவுக்கு நீங்கள் அத்தனை டீஸ்பூன் 1, 2, 3 அந்தளவுக்கு உங்கள் டீ தூளுக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுட்டு இன்னுமே ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விடணும். அடிக்கடி இந்த மாதிரி நம்ம இதை என்ன செய்யணும், ஆடைகளை எல்லா சைடும் எடுத்து விடணும். 3 நிமிஷம் கொதித்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த இஞ்சியை சேர்க்கணும். இஞ்சியை முன்னாடியே சேர்க்கக்கூடாதுங்க. அதுக்கப்புறமே லாஸ்ட்டாக நம்ம சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு இப்போ கொதிக்க விடணும். இந்த மாதிரி நம்ம கொதிக்க விடனால இந்த இஞ்சி சாறு எல்லாமே இந்த டீயில் இறங்கி அந்த வாசம் நமக்கு கிடைக்கும். அதே போல் அந்த பலன்களும் நமக்கு கிடைக்கும். இஞ்சி நல்லா கொதித்து அந்த சாறு இறங்கினதுக்கு அப்புறமா அந்த 2 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு தான் நம்ம சர்க்கரையை சேர்க்கணும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் எப்போவுமே டீயை கொதிக்க விடக்கூடாதுங்க. சர்க்கரை போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கரண்டியிலே மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கொதிக்க விட தேவையில்லை. கொதிக்க வச்சோம் அப்படின்னாக்கா டீ பார்த்திங்கன்னா அலண்ட மாதிரி போயிடும். அதனால சர்க்கரையை போட்டோன்னே நம்ம அதை வடிகட்டி குடிச்சிடணும். இப்போ வடிகட்டி நம்ம இந்த டீயை பிஸ்கெட்டோடையோ இல்லைனாக்கா நம்ம சும்மாவே இதை குடித்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இஞ்சி டீ போட்டு குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு ரொம்ப முக்கியமானது பால் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் வச்சுக்கணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.